தேனி வளர்ப்பில் நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய 1-2 விஷயங்கள். பாயிண்ட் நம்பர் 1, ஸ்மோக்கர் அண்ட் பாதுகாப்பு கவசம் இல்லாம அதுங்களை கஷ்டப்படுத்தினா கருணையே இல்லாம காட்டுத்தனமா கொட்டுதா அண்ட் என்னதான் நீங்க பாதுகாப்பா இருந்தாலும் 1-2 கொட்டு கிட்டதான் செய்யும். அதுக்கு நீ இந்த மாதிரி பயப்படக்கூடாது. அண்ட் பாயிண்ட் நம்பர் 2, பெட்டியை பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். 1B காலனியை ஸ்பிளிட் பண்ணணும்னா கியூன் பியை கண்டுபிடிச்சு தெரிஞ்சிருக்கணும். அதுக்குன்னு தெரியாம போய் பி பாக்ஸ்ல கை வைக்காதீங்க. உங்களுக்காக நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். தேனி கொஞ்சம் அதிகமா இருந்தா தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் ஈஸியா கண்டுபிடிச்சேன். ராணி தேனியை பார்க்காத எல்லாரும் பார்த்துக்கோங்க. மத்த தேனிகளோட கொஞ்சம் பெருசா கொஞ்சம் நீளமா இருக்கும். சரி, சட்டுப்புட்டுன்னு மேட்டர் சொல்லிடுவோம். அப்படியே இந்த ராணி தேனியை தூக்கி புது பி பாக்ஸ்ல போட்டுறணும். அண்ட் அந்த ராணி இருக்கிற பெட்டியை தனியா ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறோம். தென் 1 வீக் தாண்டி ராணி இல்லாத சேம் பெட்டியை ஓபன் பண்ணி பார்க்கணும். நம்ம ஓபன் பண்ணி பார்க்கும்போது they used to build queen cells because the absence of queen in particular colony. அது மட்டும் இல்லாம ஒரு பெட்டியில ஒரு செல்லில் 20க்கு மேல ராணி செல்ல உருவாக்கும். அதனால வேற காலனில இருந்து ராணியை செப்பரேட் ஆக்கி கொண்டு போயிடலாம். அப்படியே ராணி தேனியை செப்பரேட் ஆகி கொண்டு போனதுக்கு அப்புறமா ராணி இல்லாம ஒரு காலனி இருக்கும். அந்த மாதிரி ராணி இல்லாம இருக்க காலனிக்கு ஒவ்வொரு செல்லை வெட்டி வச்சிடணும். அதுக்கப்புறமா 1 or 2 டேஸ்ல அந்த செல்லுக்குள்ள இருந்து புது ராணி தேனி வெளியில வந்துடும். அப்புறமா பாருங்க how they used to come out from cell. They usually cut the top of the cell and push it like a door. And other bees also used to help them. But here my brother using a grass leaf for help. And after a long time it came out from cell. அவ்வளவுதான். இத்துடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வர்த்தமாமே.